தம்பி முத்துராமலிங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஒரு தூணும். நான் இதை அடிக்கடி ஏன் சொல்லுவேன்னா, சென்னையில கோட்டையில கொடி பறக்கணும்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல 4 திசையிலேயும் நம்ம கோட்டையை பிடிக்கணும். அப்பதான் கோட்டையிலேயே குடிபெருக்குங்கிற ஒரு ஐதீகம். அதை தம்பி முத்துராமலிங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டதுல எல்லாருக்கும் ஒரு மரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த தம்பி முத்துராமலிங்க வந்தது எங்க ஊருக்கு ரொம்ப எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு சின்ன கூட்டத்துல போய் பார்த்தேன். வாரி வழங்கும் வள்ளலா இருக்காரு. அவர் எப்படின்னா வெள்ளை மனமும் பிள்ளை குணமா இருக்காரு. எத்தனையோ எதிர்ப்பு எல்லாம் வந்தாலும் தம்பிலாம் முத்துராமலிங்கம் எல்லாம் நம்ம மாதிரி தூள் பறத்தி போயிட்டே இருப்பாரு. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு மந்திர சொல்லியிருக்காரு. யாரு தலைவர், நீங்க என்னவா இருக்கணும்னா சுய மரியாதையும் தன்னம்பிக்கையுமா இருக்கணுங்காரு. யாரு கலைஞர் அவர்கள். அதை பின்பற்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் தோல் திருமாவளவன் என்ன சொல்வாருன்னா, அடங்க மறு அத்திமிரு திமிரி ஏழு திரும்ப அடினாரு. இன்னைக்கெல்லாம் நான் ஒரே ஆள தனித்து இந்த ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கிறேன். எத்தனையோ இன்னல்கள்லாம் வரும். ஏன்னா நான் உண்மையும் நேர்மையா இருக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிற இடம் அப்படி திராவிட கோட்டையில இருக்கிறேன். அதனால என்னை யாரும் அசைக்க முடியாது. 1000 இன்னல்கள் வந்தாலும் அதுலடியா நான் செயல்படுவேன். ஏன்னா எங்களுடைய கொள்கை அப்படி. ஏன்னா திராவிடக்காரங்கெல்லாம் சும்மா சாதாரணமா வந்தவங்க எல்லாம் இல்லை. தலைவர் போட்ட ஆணி வேறு. ஒவ்வொருவரும் அவங்க தலைவர் என்ன சொன்னாரோ அதையே நாங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கிறவங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் எல்லாம் பாத்தீங்கல்ல, பிற கட்சிகள் எல்லாம் ஏதோ பேடு வார்த்தை அது இதெல்லாம் பேசுறாங்க. திராவிட மாடல்காரங்க யாருமே ஒழுக்கத்தோட இருக்கக்கூடியவங்க தான். அதனாலதான் நாங்க திராவிட மாடல்ல இதுவரைக்கும் 35 வருஷமா நாங்க எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தினவு இருந்ததுல இருந்து எங்க பாட்டன் முட்டையன் எப்பாட்டன் எல்லாம் அவங்க எல்லாம் திராவிட மாடல் தான். ஆனா இந்த திராவிட மாடலுங்கிறதுல ஒரு சிலருக்கு ரொம்ப காழ்ப்புணர்ச்சியா இருக்கு. என்னடா மாடல் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற திராவிட மாடல்கள் தான் மத்த நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியா இருக்குது. நம்ம தலைவர் இருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வந்தது இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு நம்ம ஊர்ல மற்ற ஊர்களை விட இந்த ஊர்ல கலைஞர் கனவு இல்லம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், எத்தனையோ சாதனை பண்றாரு. இந்த பாசிசத்தை எய்த்தக்கூடிய திராவிட மாடலோடு நமது அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பாசிசத்துக்கு விலை போடாத அளவு நம்மளோட பயணிக்கிறார். அவர்களுக்கு என்றுமே நம்ம ஆதரவு கொடுத்து நம்மளும் அவர்களுக்கு கை ஓங்கி நிற்போம் என்று இது மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். இது தனித்தனியா யாரையுமே பேர் சொல்லுன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒரு பேர் விட்டு போனாலும் அதுல வருத்தம் வரும். அண்ணா என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம் பாரு. அது போல நான் ஒரே தனித்தனியா பேர் சொல்லுன்னு தயவு செஞ்சு யாரும் வருத்தப்பட்டுக்கிறாதீங்க. நன்றி, வணக்கம்.